அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு 10க்கு 10 அளவுள்ள 10க்கு 8 அளவுள்ள ஒரு பேனர் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இது ஒரு நம்ம மொபைலில் எடுத்த ஒரு ஃபோட்டோ. இந்த பேனரை எப்படி நம்ம ரீடிசைன் பண்ணாங்க அதை பற்றி பார்த்துருவோம். டபுள் கிளிக் பண்ணி டெஸ்க்டாப்பில் உள்ள அந்த நம்ம ஃபோட்டோவில் இமேஜில் மொபைலில் எடுத்த அந்த ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். Ctrl+ போட்டு ஜூம் பண்ணிக்கிறேன். Ctrl F11 போட்டு நான் ஒரு டூப்ளிகேட் லேயர் ஒன்று பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதை நான் கிராப் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த பேனர் இருக்கக்கூடிய அந்த அளவில் வந்து நான் வச்சுட்டு கிராப் பண்ணிக்கிறேன். அப்படி இந்த அளவு வந்து 10க்கு 8, விட்த்து 8, ஹைட்டு 10, ரெசல்யூஷன் 300 வச்சுருக்கேன். சரிங்களா? இந்த ஃபோட்டோவை எடுத்து நம்ம இதுலேருந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். Ctrl+T போட்டுக்கிறேன். ரீசைஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதை ஃபஸ்ட்டு என்டர். Ctrl+T போட்டு இது வந்து ஒரு சைடு ஆங்கிளில் இருக்குது. இதுக்காக இந்த டிஸ்அவுட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஃபோட்டோ வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அவங்க ஹேர் ஒரு சைடை இழுத்துட்டு போன மாதிரி இருக்குது. திரும்பவும் அந்த டிஸ்அவுட் அந்த அப்ளிகேஷன் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஃபோட்டோ வந்து கரெக்டான சென்டர் பொசிஷனில் வச்சுக்கிறேன். ஃபோட்டோ இந்த சைடு கொஞ்சம் கார்னரில் இருக்குது. இப்போ வந்து இதை கிராப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஃபோட்டோ வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டு திரும்ப வந்து கிராப் டூலை யூஸ் பண்ணி அதை கிராப் பண்ணிக்கிறேன். கிராப் பண்ணிவிட்டு டிஸ்அவுட் அப்ளிகேஷன் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம என்டர் அடித்து ஃபோட்டோ அரேஞ்ச் பண்ணுறது. ஏன்னா சிசி வெர்ஷன்லாம் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ வந்து எளிய முறையில் வந்து நம்ம ரீஅசைன் பண்ணிக்கலாம். அதை திரும்ப ஃபோட்டோஷாப் 7.0வில் யூஸ் பண்ணுறதுனால இவ்வளோ இது நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. இல்லை நம்ம கேமரா நம்ம மொபைலில் வந்து ஸ்ட்ரைட்டாக ஷூட் பண்ணியிருந்தோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து நம்ம ஒரு கிராஸாக ஃபோட்டோ எடுத்ததுனால இந்த மாதிரி நம்ம செட் பண்ண வேண்டியதாக இருக்குது. சரிங்களா? இதோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 6 இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவில் தான் இருக்குது. அதனால் இதோட கிராப் பண்ணி பார்ப்போம் என்ன அளவு இருக்குன்னு. இமேஜ் சைஸ் போகிறேன். இமேஜில் போயிட்டு இன்ச்சஸ். ஓகேங்களா? 10க்கு 6 அளவு தான் இருக்குது. இமேஜ் சைஸ் போயிட்டுங்க. இமேஜ் சைஸ் போயிட்டு சரி கேன்வாஸ் சைஸ் போய்க்கிறேன். கேன்வாஸ் சைஸ் போயிட்டு இன்ச்சஸில் வச்சுட்டு 6 கொடுத்து ரீசைஸ் பண்ணிக்கலாம் ஃபோட்டோவை. இப்போ வந்து நம்ம கரெக்டான ஒரு பொசிஷனில் வந்து நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. Ctrl+T போட்டு இதை வந்து கிராப் பண்ணிவிட்டு கரெக்டான பொசிஷனில் வச்சு நம்ம கிராப் பண்ணிவிடுவோம். மூவ் டூல். இப்போ இதை வந்து ஒரு டூப்ளிகேட் லேயர் போட்டுக்கலாம். Ctrl F11 நான் வந்து ஷார்ட்கட் வச்சுருக்கேன். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஃபோட்டோவில் உள்ள முதல்ல அந்த ஒயிட் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணுறது Ctrl+M, கர்வ்ஸ் அப்ளை பண்ணிட்டு டார்க் பாயிண்ட்டை பிக் பண்ணிவிட்டு இமேஜில் வச்சுட்டு ஒரு கிளிக் பண்ணோம்னாலே அந்த ஃபோட்டோ வந்து ஒரிஜினல் ஃபேஸுக்கு வந்துடும்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? Ctrl+0 அடித்து ஃபிட் டு ஃப்ரேம் வச்சுக்கிறேன். இப்போ இதையே திரும்ப வந்து கொஞ்சம் ஃபோட்டோ கரெக்ஷன் கொஞ்சம் பண்ணிக்கலாம். டோபாஸ் டீநாய்ஸு லைட்டாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த அளவில் வச்சுட்டு. ஓகே, லைட்டாக நான் ஸ்கின்னை வந்து ஸ்மூத் பண்ணிக்கிறேன். ஸ்கின்னை வந்து பிக்சரில் உள்ள நாய்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகிட்டு இருக்குது நமக்கு இப்போது. ஓகே, வந்து Ctrl+ போட்டு ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிவிட்டு இப்போ அந்த பொண்ணு மாப்பிள்ளையோட இந்த இமேஜை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துரும். சரிங்களா? Ctrl+ போட்டு நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிட்டு பென் டூலை யூஸ் பண்ணிவிட்டு இதோட கட் பண்ணிக்கிறேன். அப்படிங்கிற அளவில் ஹேர் டீட்டெயிலை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதை பற்றி ஒன்றும் நம்ம வரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு ஹேரை வந்து இந்த அளவில் வச்சு நம்ம கட் பண்ணிவிடுவோம்.
சும்மா ஒரு ரேண்டமாக வச்சு கட் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணி இங்கே கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி நமக்கு அதர் எண்ட் வந்து கட் ஆகிடும்னு சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபோட்டோ அந்த பொண்ணு மாப்பிள்ளையோட ஃபோட்டோவை கட் பண்ணிவிட்டு ஒரு சில கரெக்ஷன் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம பேக்ரவுண்டை இதே பேக்ரவுண்டை கூட அப்படியே நம்ம வச்சுட்டு லைட்டாக அதை ஸ்மூச் பண்ணி விட்டோம்னா நல்லாயிருக்கும். வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்திருக்காங்க, ஃபோட்டோ ஷூட் எடுத்த பேக்ரவுண்டோட அப்படியே வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த நம்ம ரெடி பண்ணக்கூடிய இந்த பிஎஸ்டி ஃபைல் வந்து நம்ம இப்போ டெலகிராம் குரூப்பில் லிங்க் ஷேர் பண்ணிவிடுவோம். அதில் எடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வேறு எதுவும் உங்கள் ஏரியா அந்த ஃபங்க்ஷனுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டவுன்லோடு பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டு கேட்கும், பாஸ்வேர்டு வீடியோவில் ஷோ ஆகும். அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் என்டர், ஷிஃப்ட்டு F6. நண்பர் ஒருத்தவங்க சொன்னாங்க கண்ட்ரோல் ஆல்ட் டி கொடுத்தா ஃபெதர் வரும்ன்ட்டு. நான் வந்து அது அப்படியும் கொடுத்தாலும் ஃபெதர் வரும். நான் என்னென்னா எனக்கு ஷார்ட்கட்டாக இருக்குது கண்ட்ரோல் ஆல்ட் டிங்கிறத 3 கீ ப்ரெஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் F6 நான் கொடுத்துருவேன். கொடுத்து அந்த இதான் நான் பழகினதுனால நான் இந்த இது ஆப்ஷன் சொல்கிறேன். சரிங்களா? கண்ட்ரோல் ஜே போட்டுக்கிறேன். கண்ட்ரோல் ஜே போட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துகிட்டேன். பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோவை கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஹேர் டீட்டெயில் எடுக்கணும். இந்த மாதிரி இந்த ஹேரை மட்டும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் மாப்பிள்ளையோட தாடி கொஞ்சம் மறைஞ்சிருக்கு, அதனால் அந்த ஏரியாவை மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துக்கிறேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் யூ டீசேச்சுரேட் மல்டிபிள் கொடுத்துட்டு கண்ட்ரோல் எம் கொடுத்து கர்வ்ஸ் அப்ளை பண்ணி ஒயிட் பாயிண்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எம் கொடுத்து லைட் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி பிக் பண்ணோன்னா அந்த ஹேர் ஃபுல்லாக ஹேரோட டீட்டெயில் நமக்கு கிடச்சிரும். எரேசர் டூல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக அப்படி எரேஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து எரேஸ் பண்ணும்போது நமக்கு அந்த ஹேர் ஃபுல்லாக ஒரிஜினல் ரியாலிட்டியோட நமக்கு அந்த ஹேரை வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஓகே, வந்து ரொம்பவும் நம்ம ஃபுல்லாக வந்து எரேஸ் பண்ணும்போது அந்த ஹேர் வந்து மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் அந்த ஹேரோட எட்ஜு பகுதியில் மட்டும் அந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ இதையே வந்து ஒரு கண்ட்ரோல் ஜே போட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டாக அந்த இடத்த மட்டும் இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஒரு ஐடியா இருக்கும், இந்த இடத்துல உங்களோட ஹேர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு இந்த இடத்த இப்படி லைட்டாக அப்படி இந்த அகலத்தை மட்டும் கொஞ்சம் அளவில் வந்து குறைச்சிக்கலாம். ஓகே, குறைச்சாச்சு. இப்போ வந்து நமக்கு இந்த பொண்ணு மாப்பிள்ளையோட ஃபோட்டோ வந்து கட் பண்ணியாச்சு. கீழே வந்து பேனர் 2 பேர் அவங்க தான் அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் மேரேஜுக்கு. இது வந்து அவங்களோட பேரண்ட்டாக இருப்பாங்க, பொண்ணு மாப்பிள்ளையோட பேரண்ட்டாக இருப்பாங்க. அதுக்கு என்னென்னா பென் டூலை யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு அந்த ஷேப்பு எங்கே இருக்கோ அந்த அளவில் வச்சுட்டு நான் அப்படி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஒரு ஷேப் இதே அளவு உள்ள ஒரு ஷேப்பை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம இம்போர்ட் பண்ணிடலாம். அது எப்படி பண்ணலாங்கிறத பற்றி நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? கண்ட்ரோல் எம், ஷிஃப்ட்டு F6 ஃபெதரு 0.5, கண்ட்ரோல் ஜே. ஓகே, ஒரு பாயிண்ட்டு இவங்களுக்கு ஃபோட்டோ கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் பிரைட்னஸ் ஏற்றிக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக டோப்பாஸ் அப்ளை பண்ணிக்கிறேன்.
டோபாஸ் அப்ளை பண்ணிவிட்டு கலரு கொஞ்சம் ரெட்டு ப்ளஸ் எல்லோ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் யூ, எல்லோ ரெட்டு. எல்லோ அதிகமாக இருக்குன்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இமேஜில் போங்க, அட்ஜஸ்ட்மெண்ட், பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட். பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன், கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஃபோட்டோ வந்து நம்ம இது வந்து எடிட்டிங்க்கு முன்னாடி உள்ளது, இது எடிட்டிங் பிறகு உள்ளது. இப்போ அடுத்தது பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து லைட்டாக நம்ம கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் எம்மு, ரெட் பாயிண்ட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது க்ரீன், ரெட்டு க்ரீன் மிக்ஸ் ஆனால் எல்லோ வரும். இதுதான் ஸ்கின் கலர் இது. அடுத்தது கீழே வந்து அவங்க பேனர் அடித்தவங்களோட ஃபோட்டோஸ். ஓகேங்களா, இவங்க ஃபோட்டோ நம்ம ஏற்கனவே கட் பண்ணதோட மெர்ஜ் ஆகி கலர் கரெக்ஷன் ஆகிருக்கு, அதனால தெரியுது. ஓகேங்களா, இப்போ இவங்க ஃபோட்டோ வந்து ஒரு ஃப்ரேமில் இருக்குது. கண்ட்ரோல் எம் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு ட்ரா பண்ணி இந்த ஃபோட்டோவையும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜி கொடுத்து ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துக்கிறேன். ஜி கண்ட்ரோல் எம்மு, ஃபோட்டோவில் உள்ள இந்த ஒயிட் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம கலர் பிக் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, கண்ட்ரோல் எம்மு வச்சுட்டு டார்க் பாயிண்ட்டை பிக் பண்ணிட்டு இமேஜில் கிளிக் பண்ணும்போது ஃபோட்டோவோட ரியலான இந்த லுக்கு கிடச்சிரும். இப்போ திரும்ப பிரைட்னஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட். ஓகே, எனக்கு அந்த ஃபோட்டோ இந்த அளவு ஓகே. அடுத்தது என்னென்னா, அடுத்தது வந்து அவங்களோட அந்த பொண்ணு மாப்பிள்ளையோட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, அவங்க உறவே நட்பே அப்படின்ட்டு. இந்த டீட்டெயிலை நம்ம எடுத்துருவோம். அதில் இது வந்து எம்ஆர்ஆர்னு போட்டிருக்காங்க. எம்ஆர்ஆர் வந்து கீ வந்து கீழே இருக்குது, நம்ம டைப் பண்ணுறது. ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து ஃப்ரண்ட் கொண்டு வந்துக்கிறேன். கண்ட்ரோல் டி போட்டுக்கிறேன், சைஸை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன், என்டர் அடித்து இந்த அளவில் கொண்டு வந்து வச்சுக்கிறேன். திரும்ப கண்ட்ரோல் டி போட்டு சைஸை கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு இல்லை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இல்லை திருமண விழா. ஓகே, திருமண விழா போட்டு அடுத்தது மணமக்கள். அடுத்தது வந்து டாக்டர் போட்டு அவங்களோட இனிஷியல் போட்டிருக்காங்க. கண்ட்ரோல் டி போட்டு சைஸை கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம அலைன் பண்ணிக்கலாம். டாக்டர்னு போட்டு அடுத்தது ஆர்னு போட்டிருக்காங்க. இனிஷியல் போட்டு ராம் கதிர், MBBS. அடுத்தது வந்து ஓகே, அடுத்தது 4ன்னு கொடுத்துருக்காங்க. 4 0903 2025 ஞாயிற்றுக்கிழமை. அடுத்த இடம் சிக்னேச்சர். அடுத்தாய் ஓகே. இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் டைப் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதை வந்து அலைன் பண்ணணும். சரிங்களா, இதை வந்து ஒரு கொஞ்சம் பெருசாக டைட்டில் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டுக்கிறேன். அதோட நேமை வந்து வேறு ஒரு ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். நான் இந்த ஃபாண்ட்டை போட்டுக்கிறேன். இந்த ஃபாண்ட்டை தான் போடணும்னு கட்டாயம் கிடையாது. சரிங்களா, நமக்கு எந்த ஃபாண்ட்டு பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்ட்டை தான் நம்ம போடணும். கஸ்டமர் வேறு ஃபாண்ட்டை மாற்ற சொன்னாங்கன்னா மாற்றிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து ஒரு 1 நம்பர் ஃபாண்ட்டு.
3ஆம் நம்பர் ஃபாண்ட்டு. ஓகே, என்டர் அடிச்சுட்டு ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் கிளிக் பண்ணிவிட்டு கிரேட்டர் தென் அந்த கீயை ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு சைஸ் வந்து வேரி ஆகும். ஓகேங்களா? கொடுத்துட்டு இதை வந்து இங்கிலீஷ் ஃபாண்ட்டு மாற்றிக்கலாம். ஏரியல்னு போட்டு சைஸை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். அந்த அளவில் சின்னது பண்ணிவிட்டு போல்டு இந்த ஃபாண்ட்டு கொடுத்துக்கிறேன். அடுத்து இதையும் வந்து ஏரியல் போட்டு சைஸை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். சின்னது பண்ணிவிட்டு நேரோவில் போல்டு. ஓகே, இப்போ வந்து இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு எண்டு கொடுத்துட்டு ஒரு காப்பி. இதுவுமே மேலே மூவ் பண்ணிக்கிறேன். என்டர் ஒரு காப்பி கொடுத்துட்டு அடுத்தது இவங்களோட பொண்ணோட இனிஷியல் என்னென்னா எம் உங்கள் பேர் சுபத்ரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சுபத்ரா. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம எல்லாமே செட் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து கலர் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? கலர் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். வந்து மயிலாடுதுறை அப்படிங்கிறத ஒரு என்டர் தட்டி கீழே கொண்டு வந்து வச்சுக்கிறேன். அடுத்தது இதோட பேக்ரவுண்ட் லேயரு இருக்குது. இதை வந்து லேசர் டூல் லேசர் டூலை கிளிக் பண்ணிட்டு இந்த உறவே நட்பே அப்படிங்கிற அந்த போர்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜே போட்டு டூப்ளிகேட் லேயர் எடுத்துட்டேன். ஓகேங்களா? அடுத்தது மேலே உள்ள அந்த எம்ஆர்ஆர் அப்படிங்கிறத ஃபாண்ட்டு மாற்றிடலாம். ஃபாண்ட்டு மாற்றிட்டு கொஞ்சம் ஒரு போல்டான ஒரு ஃபாண்ட்டை கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் கூட வேறு எதுவும் போல்டான ஃபாண்ட் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இந்த ஃபாண்ட்டை வந்து வச்சுக்கிறேன். கண்ட்ரோல் 0. பேக்ரவுண்டு இந்த பேக்ரவுண்டே இருந்தால் ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பேக்ரவுண்டை வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வேறு எதுவும் பேக்ரவுண்டு இருக்கான்னு செட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இவங்க இந்த இடத்துல வந்து ஒரு கிளிக் பண்ணி அதோட ஒரு ஸ்டைலை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பென் டூல் வச்சு செலக்ட் பண்ணிவிட்டு பியூர் ஒயிட்டு. சரிங்களா? ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன நியூ விட்டு பியூர் ஒயிட்டு கொடுத்தாச்சு. இப்போ இதையே வந்து ஒரு கண்ட்ரோல் ஜே போட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துகிட்டு இதோட சைஸை வந்து கொஞ்சம் மேலே கொண்டு வந்துட்டு இதோட கலர் வந்து ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன மாப்பிள்ளையோட ஷர்ட் கலரை பிக் பண்ணிவிட்டு இந்த கலருக்கு மேட்சாக நான் வந்து வச்சுக்கிறேன். இதை வந்து பேக் கொண்டு வந்துட்டேன். இப்போ கண்ட்ரோல் T போட்டு லைட்டாக அந்த அளவில் ரொட்டேட் பண்ணி கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு கீழே இந்த எட்ஜில் கொண்டாந்து கரெக்டாக ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸ்டாப் பண்ணும்போது எனக்கு இந்த ரியல் லுக் வந்து கிடைக்கிது. இப்போ வந்து பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ வந்து ஷிஃப்ட் கண்ட்ரோல் பேக் கொடுத்து பேக் கொண்டு வந்துட்டேன். ஓகேங்களா? கொண்டு வரும்போது எனக்கு இந்த ஃபோட்டோ கரெக்டான அந்த போர்ஷனில் வந்து ஃபிட் ஆகிருக்கு. இல்லைனா இதோட ஒப்பாசிட்டி வந்து கலர் கொஞ்சம் டார்க்காக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறீங்க, இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு இதுலேயே கொஞ்சம் லைட்டான கலர் இந்த லாக்கை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடித்தா கலர் ஃபில் ஆகிடும். இந்த லாக்கை கிளிக் பண்ணாமல் நீங்கள் ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடிக்கும் போது ஃபுல்லாகவே கிளிப் ஆகிடும், ஃபுல்லாகவே கலர் சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ அதை வந்து உறவே நட்பு அப்படிங்கிறத வந்து கண்ட்ரோல் M போட்டு உள்ள அந்த ஒயிட் பாயிண்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வேறு ஒரு ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிட்டு இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஓவர்லே அப்படி கொடுத்து மாற்றிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன நியூ லேயர் போடுங்க. ப்ரஷ் டூலை வச்சு இப்படி இது மாதிரி ரேண்டமாக அப்படி வந்து ஒரு ட்ரா பண்ணுவேன். ட்ரா பண்ணிவிட்டு
இதோட பிளண்ட் மோடை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலரை வந்து நமக்கு கொடுக்கும். இந்த மாதிரி கூட நீங்கள் கலரை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு இந்த மோடு ஓகே, இந்த கலர் ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் நான் அதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ இந்த அலைன்மெண்ட்டு கொஞ்சம் கரெக்டான பொசிஷனில் இருக்கான்னு பார்த்துக்கணும். லெஃப்ட் அலைன்மெண்ட்டு ஓகே, கண்ட்ரோல் T போட்டு இதோட சைஸை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இவங்க ஃபோட்டோவோட இமேஜ் மெர்ஜ் ஆகுது, அதனால் நான் வந்து கொஞ்சம் அலைன் பண்ணி வச்சுக்கிறேன் நம்மளோட. சரி, இப்போ வந்து கலர் வந்து இதுக்கு என்ன கலர்னா ரெட் கலர் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ரெட் கலர் ஓகே. இப்போ இது கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிச்சிடும் இந்த நேமை, ரெட்டுங்கிற அந்த அவங்க MRRங்கிறது ஓகேங்களா. இந்த மாதிரி சைஸு இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு ரொம்பவும் இல்லாமல் இந்த மாதிரி அளவில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ இதுக்கு வந்து ஒரு ஒயிட் ஸ்டோக்கு கொஞ்சம் ஒரு சில எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிவிடுவோம். ஓகே, இது வந்து பிளாக்கில் வச்சுக்கிறேன். பிளாக்கில் வச்சுட்டு இதோட மோடை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். மோடை சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு டிஃப்ரெண்ட் எஃபெக்ட்ஸ் கிடைக்கும். இப்போ வந்து பிளாக் பாயிண்ட் வச்சுட்டு இதை வந்து இந்த அளவில் வச்சுக்கிறேன். இப்போ இது வந்து இந்த ஓவரால் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஐ ட்ராப்பர் டூலை பிக் பண்ணிவிட்டு மாப்பிள்ளையோட அந்த ஷர்ட் கலரை பிக் பண்ணிவிட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடிக்கும்போது கலர் எல்லாமே ஃபுல்லாகிடுது. கலரு டிஃப்ரென்ஸு தெரியணுங்கிறதுக்காக திருமண விழா அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு சியான் இது வந்து ஒரு 80 கொடுக்கும்போது நமக்கு இந்த சியான் கலர் மெர்ஜ் ஆகும். இந்த கலர் வரும். இது வந்து வேறு கலர் வேணால் கொடுக்கலான்னு பார்த்துக்குவோம். இதில் வந்து ஒரு 50, 100, 30 இந்த கலர் கொடுத்துக்கலாம், பர்பிள் கலர். ஓகே, இப்போ பொண்ணு மாப்பிள்ளை அவங்க நேமுக்கு மட்டும் வேறு எதனா கலர் கொடுத்துருவோம். என்ன கலர்? மெஜந்தா கொடுக்கலாம். மெஜந்தா கலர், இந்த கலர் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இதுக்கு லைட்டாக வந்து நான் ஸ்டோக் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டோக் வந்து ஒயிட்டு கொடுத்துருக்கேன் சரிங்களா, 5 பாயிண்ட். இப்போ வந்து இதுக்கு வேறு எதுவும் நம்ம டிசைன் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். நம்ம ஃபோல்டரில் இருக்கக்கூடிய வேறு எதுவும் லைன் டிசைன் போயிட்டு வேறு ஏதாவது நம்ம அதில் செட் பண்ண முடியுமான்னு பார்த்துடலாம் சரிங்களா. ஓகே, எனக்கு நான் இந்த ஃப்ளவரை எடுத்துக்கிறேன். இது இல்லை, இந்த மயில் தொகை அதை கொண்டு வந்துட்டு கிராப் பண்ணிக்கிறேன். அளவில் கிராப் பண்ணிவிட்டு இதை எடுத்து இதில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணிவிட்டு இதோட பெண்மோட மல்டிபிள் கொடுத்தனா எனக்கு இந்த மாதிரி வந்துடும். சிங்கிள் லேயராக பேக்ரவுண்டுங்கிறது மறைஞ்சி நமக்கு அதோட ரியல் கலர் வந்து நமக்கு கிடைச்சிடும். இப்போ வந்து இதுக்கு லைட்டாக நான் ட்ராப் ஷேடோ அப்ளை பண்ணும்போது அந்த எஃபெக்ட் வருது. சரி ஓகே, இப்போ இது இல்லைனா இதுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் வந்து அப்ளை பண்ணுவோம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் N நியூ லேயர் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு ப்ரஷ் டூலை வச்சுட்டு கிளிக் பண்ணிவிட்டு ரேண்டமாக சும்மா அப்படி ஒரு கிளிக் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. கிளிக் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து என்னென்னா டெக்ஸ்டர் எஃபெக்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்டர் எஃபெக்ட்டு கொடுத்துட்டு கேன்வாஸ் அதில் வந்துட்டு சைஸை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ரைட்டு அப்படிங்கிறது அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்டு நமக்கு வந்து ஆட் ஆகுது. ஷிஃப்ட் கண்ட்ரோல் N நியூ லேயர் போட்டுக்கிறேன். ப்ரஷ் டூலு D ஃபோர்க்ரவுண்ட் பேக்ரவுண்ட் கலரை பிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடியதுக்கும் பின்னாடி வந்து இந்த ஒயிட் ஷேடோ வந்து நம்ம கொண்டு வந்துக்கலாம். இந்த டெக்ஸ்டெல்லாம் ஷிஃப்ட் கண்ட்ரோல் M கொடுத்து ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு வந்தோன்னா எனக்கு வந்து அந்த இந்த மயில் தோகை ஓகே, எனக்கு வந்து அந்த எழுத்தெல்லாம் பின்னாடி போய் அதில் ஒரு எஃபெக்ட் ஆட் ஆகிருக்குது. எனக்கு கிளியரான ஒரு எஃபெக்டாக இருக்குது.
இப்போ கொண்டு வரும்போது நம்ம செட் பண்ணக்கூடிய அந்த எஃபெக்ட்லேருந்து மற்ற எல்லா ஆப்ஷனும் நமக்கு கிளியராக தெரியுது. இந்த உறவே நட்பே அப்படிங்கிறது அந்த மெசேஜையும் நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். ஓகே, இப்போ ஃப்ரெண்டு கொண்டு வந்துட்டோம். இப்போ இதை மட்டும் கொஞ்சம் லைட்டாக கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இமேஜ் இந்த மயில் தொகைக்கு பிரைட்னஸ் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கொஞ்சம். ஓகே, கண்ட்ரோல் M. இப்போ வந்து ஒரு சிம்பிளாக இருந்தாலும் ஒரு பார்க்க ஒரு பர்ஃபெக்டான ஷேப்பில் உள்ள ஒரு பேனர் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோக் அப்ளை பண்ணியிருந்தாங்க அந்த பேனரில். அது எப்படின்னா, இந்த கலரை பிக் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேம் பார்டர் கலரை சூஸ் பண்ணிவிட்டு ஸ்டோக்கு வந்து இன்சைடு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்படி இந்த மெத்தடில் கொடுக்கலாம். இது ஃபோட்டோ வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதையே கண்ட்ரோல் J போட்டு ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். இது வந்து பேக் கொண்டு வந்துட்டேன். கண்ட்ரோல் T போட்டுக்கிறேன். ஷிஃப்ட் ஆல்ட் ரெண்டுத்தையும் ஹோல்ட் பண்ணிட்டு சைஸ் ஈவனாக பெருசு பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடித்தா கலர் ஃபில் ஆகுது இந்த மாதிரி. இருந்தாலும் எனக்கு ஈவனாக வேணும் அப்படிங்கிறதுனால இது என்ன பண்ணுறேன், டெலிட் கொடுத்துட்றேன். கண்ட்ரோல் M கொடுத்துட்டு ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி ஒரு கரெக்டான ஒரு அலைன்மெண்ட்டில் செட் பண்ணுறேன். அப்படி ஷிஃப்ட் கண்ட்ரோல் N போட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடிச்சுக்கிறேன். ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் அடிச்சுட்டு கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். ஒரு 50 இல்லை ஒரு 80% வச்சுக்கிறேன். 50 இல்லை ஒரு 80% வைக்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்குது. இதையே இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஸ்டைலாக ஆட் பண்ணுவோம். எப்படின்னா, ஒரு பென் டூலை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இவங்க ஃபோட்டோவோட இந்த சைடு கிராஸ் பண்ணியிருக்கோமா, அதேமாரி இப்போ வந்து இவங்க பேனர் அடிக்கிறாங்கள்ல, அவங்களோட ஃபோட்டோவுக்கும் இந்த மாதிரி லைட்டாக ஒரு கிராஸ் பண்ணிவிட்டு ரொம்ப இல்லாமல் லைட்டாக அந்த அளவில் பிக் பண்ணிவிட்டு இப்படி ஒரு கிராஸில் அன்ட்டு பண்ணிக்கிறேன். அன்ட்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிராஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கிராஸ் பண்ணிக்கிறேன். இப்படி கிராஸ் பண்ணிவிட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடித்து கலர் ஃபில் பண்ணும்போது எனக்கு இது வந்து ஒரு எஃபெக்டாக இருக்குது. ஓகேங்களா? இப்படி எனக்கு இது வந்து ஒரு கிராஸாக இல்லாமல் எனக்கு வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணுது. ஃப்ரண்ட் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்படி செலக்ட் பண்ணுறேன். திரும்ப ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இந்த சைடு ஒரு ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் என்டர் ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கண்ட்ரோல் என்டர் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடித்தா எனக்கு இந்த இடம் மட்டும் கலர் ஃபில் ஆகுது. ஓகேங்களா? இப்போ இதையே வந்து இன்னொரு ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இவங்க ஃபோட்டோவுக்கு சென்டராக கொண்டு வந்து இந்த அளவில் வச்சுக்கிறேன். கண்ட்ரோல் T போட்டுக்கிறேன். T போட்டுட்டு சைஸை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன் அந்த அளவில். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம எல்லாமே பேனரில் உள்ள அனைத்து விஷயங்களும் நம்ம செஞ்சு முடிச்சிருக்கோம். இதுக்கு வந்து அவங்க MRR அப்படிங்கிறதுக்கு வந்து லைட்டாக நான் வந்து ஸ்டோக் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டோக் லைட்டாக ஒயிட் ஸ்டோக்கு அதை வந்து ஆட் பண்ணும்போது எனக்கு இன்னமும் கூட நல்லாயிருக்கு. கண்ட்ரோல் 0. இப்போ வந்து பேக்ரவுண்டு வந்து நம்ம செட் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அவங்க பொண்ணு மாப்பிள்ளையோட பேரண்ட்டுக்கு வேறு ஒரு இதில் வந்து டாலரன்ஸ் ஒரு 50 பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ஏரியா மட்டும் செலக்ட் ஆகும். வெளியில் கிளிக் பண்ணிட்டு லேசர் டூல் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஏரியா மட்டும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணோம்னா நமக்கு ஷிஃப்ட் F6 ஃபெதர் 0.5 டெலிட் கொடுத்து கட் பண்ணியாச்சு. கண்ட்ரோல் 0. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு ரவுண்டட் ரெக்டாங்கிள் ஷேப் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். இந்த மாதிரி கண்ட்ரோல் என்டர் ஷிஃப்ட் கண்ட்ரோல் N நியூ லேயர் ஆல்ட் பேக் ஸ்பேஸ்
இதை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ், சாரி இந்த லேயர் லாக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ், ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடிச்சு கலர் ஃபில் பண்ணிக்கலாம். கலர் ஃபில் பண்ணிவிட்டு இவங்க ஃபோட்டோவை ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துடுறேன். கரெக்டான அந்த பொசிஷனில் வச்சு செட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த லேயரை கிளிக் பண்ணுங்க, ஷிஃப்ட் கண்ட்ரோல் கொடுத்து மேலே கொண்டு வாங்க. இப்போ அதுக்கு பிறகு இவங்க ஃபோட்டோ ஷிஃப்ட் கண்ட்ரோல் யூ கொடுத்தீங்கன்னா அவங்க ஃபோட்டோ மட்டும் அந்த இன்சைடு பாக்ஸில் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதுக்கு வந்து ஒரு சில எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஃபோட்டோ வந்து நமக்கு வெளியில் அவுட்புட் நல்லா கிளியராக தெரியணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல மட்டும் இப்படி லைட்டாக அப்படி நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். எரேஸ் பண்ணும்போது எனக்கு ஃபோட்டோ வந்து கிளியராக தெரியுது. அப்படி இல்லை அப்படின்னா அதோட பிளண்ட் மோடை சேஞ்ச் பண்ணுங்கள். சாரி, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எனக்கு கிளியராக தெரியுது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுவோம். இதை வந்து சைஸை வந்து கொஞ்சம் பெரிய அளவில் வச்சுட்டு இதோட டாப் லெஃப்ட்டு வச்சுக்கிறேன். டாப் லெஃப்ட் வைக்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ரொம்ப டெப்த்து ஓவராக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் டெப்த்தை மட்டும் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு டெப்த்தை வந்து ஒரு இந்த அளவில் வச்சுக்கிறேன். சரி, பேக்ரவுண்டுக்கு ஆட் ஆகிருக்கு. இந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு வந்து அந்த எஃபெக்டை வந்து நம்ம ஆட் பண்ணிவிடும். டெக்ஸ்டர் எஃபெக்ட்டு இதில் வந்து இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து ஒரு எப்படின்னா ஒரு இந்த லேயரை கிளிக் பண்ணிக்கிறேன், ஷிஃப்ட் கண்ட்ரோல் என் நியூ லேயர் ஒன்று போட்டுக்கிறேன். டிஃபால்ட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கலர் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் ரெண்டுத்தையும் ஹோல்ட் பண்ணும்போது சைஸ் வந்து எனக்கு பெருசாகுது. ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணும்போது சைஸ் பெருசாக வந்துடுது. 50% அடித்து அது அந்த ஷேப்பு எங்கே எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகேங்களா, எனக்கு கண்ட்ரோல் டீ போட்டு இதோட சைஸ் இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். அந்த அளவில் சின்னது பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த இடம் கிளிக் பண்ணுறேன். இப்போ இதோட ஒப்பாசிட்டி வந்து 100% வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த இடத்த மட்டும் நான் டெலீட் கொடுத்துக்கிறேன். டெலீட் கொடுத்துட்டு கண்ட்ரோல் டீ போட்டு திரும்ப நான் அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது 50% எனக்கு இந்த இடம் தேவைப்படுது. இப்போ இந்த இடத்த மட்டும் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்த மட்டும் ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஐ அவுட்டர் சைடு கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஜே போட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுக்கிறேன். டூப்ளிகேட் லேயர் எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு கார்னர் ஷேப், ரவுண்டடு ரெக்டாங்கிள் கார்னர் ஷேப் வந்துடுது. இப்போ இதை வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். சைஸை வந்து கொஞ்சம் ஒரு சின்ன அளவில் வச்சுக்கிட்டு நம்ம இவங்க ஃபோட்டோவை என்ன பண்ணுறேன், பேக் கொண்டு வந்துக்கிறேன். கண்ட்ரோல் ஜி கொடுத்து குரூப் பண்ணிவிட்டு கொண்டு வந்துட்டு கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டு இதோட ஒப்பாசிட்டி வந்து 100% வச்சுக்கிறேன். இப்போ பண்ணும்போது எனக்கு இந்த எஃபெக்ட் வந்து ஒரு நல்ல ஒரு எஃபெக்டாக இருக்குது. இப்போ பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து பேக்ரவுண்டு வந்து வேற ஒரு கலரை வந்து நம்ம சூஸ் பண்ணி செட் பண்ணிடலாம். சரிங்களா, பொண்ணு மாப்பிள்ளைக்கு இந்த பேக்ரவுண்டை நான் வைக்கலான்னு இருக்கேன். ஏன்னா அவங்க அந்த போஸுக்கு இந்த பிக்சர் வச்சா கரெக்டாக இருக்கும்னு தோணுது. அதுக்காக வேண்டி அந்த போஸை செட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் டீ போட்டு சைஸை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த அளவில் வச்சு இந்த மாதிரி சைஸை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அந்த லைட்டிங் எஃபெக்ட்டு இது எல்லாமே சேர்ந்து மெர்ஜான மாதிரி எனக்கு ஒரு கலர் கிடச்சிருக்கு. இதுமாரி ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன நியூ லேயர் அப்ளை பண்ணிக்கிறேன். லைட் ட்ராப்பர் டூலில் கிளிக் பண்ணிவிட்டு இதுலேயே லைட்டான ஒரு கலரை சூஸ் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூலில் எடுத்துகிட்டு ப்ரஷோட சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மட்டும் இந்த இடத்துல மட்டும் நான் கிளிக் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணியிருக்கேன். கண்ட்ரோல் ஈ கொடுத்து வேறு எதனா கலர் மாற்றினா எனக்கு ஃபோட்டோ அவுட்புட் நல்லா இருக்குமான்னு தோணுது.
அதுக்கு வந்து இந்த கலர் தான் எனக்கு சூட் ஆகும் நினைக்கிறேன், எல்லோ. ஓகே ஓகே இப்போ இந்த கலர் எனக்கு ஓகே. இதுக்கு வந்து எஃபெக்டை ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து டெப்த்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாற்றி பார்ப்போம். ஓகே, மாற்றிட்டு இதோட பிளண்ட் மோடை வந்து நான் சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன், இன்னும் வேறு எதுவும் எஃபெக்ட் கிடைக்கும்ட்டு. ஓகே, இப்போ நார்மலாக உள்ள ஒரு ஃபோட்டோவுக்கும் இப்போ நம்ம டிசைன் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஒரு பேனருக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லாயிருக்கு. அப்படி இல்லைன்னா இந்த மாப்பிள்ளையோட ஷர்ட் கலரும் இந்த பேக்ரவுண்ட் ஷர்ட் கலரும் ஒரே மாதிரி இருக்குன்னா நமக்கு கொஞ்சம் லைட்டாக வேறு எதுனா கலரை வந்து நம்ம வேரி பண்ணி அவுட்புட்டில் வேறு எதுனா கலர் கொடுக்க முடியுதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஃபோட்டோ முதல்ல வந்து நம்ம டிசைனுக்கு முக்கியமாக உள்ளது என்னதுன்னு பார்த்திங்கன்னா ஃபோட்டோ தான். ஃபோட்டோ வந்து நல்ல குவாலிட்டியான ஒரு ஃபோட்டோவாக இருந்ததுன்னா டிசைன் இன்னும் பக்காவாக இருக்கும். சரிங்களா? இப்போது அதே மாதிரியே நம்ம செட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த ஃப்ரேமுக்கும் பேக்ரவுண்ட் அந்த கலரையே வந்து நம்ம மெர்ஜ் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரேம் கலரில் இருந்து மற்ற எல்லாத்தையும் ஒரு டிசைன் பண்ணுறோம்னா அதுக்கு யூனிட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். சரிங்களா? Ctrl 0. ஓகே, இப்போ வந்து இந்த லேயரையும் வந்து Ctrl U போட்டு இந்த மாதிரி கலரை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். பிறகு இந்த லேயரு பேக்ரவுண்டில் உள்ள இந்த லேயர். ஓகே, இப்போ இந்த லேயருக்கும் வந்து நம்ம அதே கலரை வந்து சூஸ் பண்ணிக்குவோம். இந்த கலரை வச்சுக்கோம். ஷிஃப்ட் Ctrl N நியூ லேயர் ஒன்று போட்டுக்கிறேன். ப்ரஷ் டூலு ஃபோர்க்ரவுண்ட் கலர் பேக்ரவுண்ட் கலர் சூஸ் பண்ணிட்டு ஒயிட் லைட்டாக இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு Ctrl D போட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இந்த டிசைன் பண்ணிக்கக்கூடிய இந்த பேக்ரவுண்ட் டிசைன் வந்து நம்ம இந்த ஷேப்புக்கு வெளியில் இருக்குது, அதை வந்து டெலீட் பண்ணிக்குவோம். ஷிஃப்ட் Ctrl I டெலீட் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நமக்கு ரியலான ஒரு கலர் கிடச்சிச்சு. Ctrl 0. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இந்த பேனரோட பிஎஸ்டி ஃபைல் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு வந்து வீடியோவில் ஷோ ஆகும். அதை என்ட்ரு பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.